தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி என்ற கருத்தை திருமாவளவன் வலியுறுத்தி இருக்கக்கூடிய நிலையில் அது இப்போது பேசுபொருளாக மாறியிருக்கிறது. இது குறித்தாக பேசுவதற்காக சூர்யா வெற்றி கொண்டான் திமுகவில் இருந்து இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார், இணைப்பில் வந்தமைக்க மிக்க நன்றி. திருமாவளவன் மீண்டும் இது போன்ற கருத்தை பொதுவெளியில் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறாரு. இதிலிருந்து நாம என்ன புரிஞ்சுக்கணும்? வணக்கம் சார். சார் ஒன்னும் தவறால யாரும் புரிஞ்சுக்க வேணாம் சார். அதை சரியாவே புரிஞ்சுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா அவரே விளக்கமா கொடுத்துருக்காரு. நான் இதை இப்ப காங்கிரஸ் கேட்டீங்கன்னா சொல்லும் காமராஜர் ஆட்சி அமைக்கிறேன்னு. காமராஜர் ஆட்சி அமைக்கிறேன்னு சொல்லிட்டு கலைஞர் ஆட்சியில பயணம் பண்ணி, கலைஞர் பெற்ற புள்ள ஆட்சியில பயணம் பண்ணி, அதுக்கப்புறம் அவங்க இப்ப முதல்வர் பெற்ற புள்ள ஆட்சியில கூட பயணம் பண்ணுவாங்க. அதெல்லாம் அவங்களோட ரைட்ஸுங்கிற மாதிரி இவரும் இதை ஆரம்பத்துல இருந்தே கேட்டுக்கிட்டு இருக்காரு. எங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு வேண்டும், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அவரும் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருப்பார். ஒரு காலகட்டம் வரும் சார், அது அப்பதாங்க முடிவு பண்ணிக்கலாம். ஏன் இப்ப அது ஒரு பெரிய அரசியலா மாத்திக்கிட்டு அவர் தான் சொல்லியிருக்காரு, இது எங்களோட நிரந்தர கோட்பாடுன்ட்டாரு. அதாவது கேட்டுக்கிட்டே இருப்போன்றாரு. அவ்வளவுதான். நான் இது கொடுத்தாதான் கூட்டணியில இருப்பேன்னு அவர் சொல்லவும் இல்லை. அதுக்கு அவ்வளவு பெரிய இம்பார்ட்டன்ஸ் யாரும் கொடுக்கணுன்ற அவசியமும் இல்லை. அதனால இப்படி வேணா எடுத்துக்கலாம். உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம் பாரு. அத மாதிரி அவரோட அடிப்படை உரிமைகளுக்கெல்லாம் ஒரு குரல் கொடுக்கட்டும் சார். நாங்களும் உறவுக்கு கை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒன்றும் கவலை இல்லை, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். சூர்யா, நீங்க சொன்னது போல பல கருத்துகள் இதுல நம்ம டைரக்டா சில விஷயங்களை புரிஞ்சுக்கலாம். அப்படின்னா கூட அதிகார பகிர்வுதான் ஜனநாயகம் அப்படின்னு திருமாவளவன் சொல்றாரு. அப்படின்னா இப்போ ஜனநாயகம் இல்லை என்று சொல்ல வராரா திருமாவளவன்? இல்ல சார், அவர் அப்படி சொல்லல சார். அதாவது அடித்தட்டு மக்களுக்கான ஒடுக்கப்பட்ட மக்கள், அடித்தட்டு மக்கள், இவங்களோட உரிமைகள் எல்லாம் ஒரு இடத்துல பறிச்சு குமிச்சு வச்சிருந்த பாசிசம் இருக்கு பாருங்க. அந்த பாசிசத்துக்கு இருந்து விடுதலை வாங்குறதுக்கு தான் அம்பேத்கரும் பெரியாரும் காட்டிய பாதைன்னு அவரே சொன்னார். அப்படி பார்த்தா அந்த பாதையின் லட்சியம் தான் அவரோட லட்சியம். அவங்களோட ஆதிக்க சக்தி ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக வந்தவர் தான் திருமாவளவன். அப்படி அந்த இந்த கருத்தை முன்வைக்கிறாருன்னா அது இன்னைக்கு இல்லை சார், அது பாசிசத்தை எதிர்த்து தான், அந்த அதிகார குவியலை எதிர்த்து தான் அவரோட குரல். அது ஆட்சி அதிகாரம்ங்கிறது அதையெல்லாம் தகுடுத்து பொறியாக்கிய திராவிட இயக்கம், அது அவர் உணர்ந்த ஒண்ணு. தெரிஞ்சுதான் திமுகவில் பயணிக்கிறார் என்பதுதான் என்னுடைய கருத்து. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி திரு சூர்யா.